எதிர்வரும் ஆசியான் உச்சநிலை மாநாடுகளின் போது உயர் அதிகாரிகள் வருகையை முன்னிட்டு சாலை மூடப்படக்கூடும் என்பதால் கில்லான் பள்ளத்தாக்கில் உள்ள குறிப்பிட்ட சில துறைகளை சேர்ந்த ஊழியர்கள் வீட்டில் இருந்து வேலை செய்வதற்கான திட்டத்தை அமைச்சரவை விவாதிக்கும். மே மாதத்தில் நடைபெறும் ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் போதும் அக்டோபரில் நடைபெறும் கலந்துரையாடல் பங்காளிகளுடனான ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் போதும் பள்ளிகள் ஆன்லைனில் பாடங்களை நடத்த அனுமதிப்பது குறித்தும் அமைச்சரவை விவாதிக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் முகமது ஹசான் தெரிவித்தார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் வருகையின் போது சாலை மூடப்பட்டதால் பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்பட்டதை தொடர்ந்து இந்த ஆலோசனைகள் எழுந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் ஜி ஜின்பிங் வருகையின் போது சாலை மூடப்பட்டதால் சிரமத்தை எதிர்நோக்கியவர்களிடம் தாம் வருத்தம் தெரிவித்துக் கொள்ள விரும்புவதாகவும் முகமது ஹசான் கூறினார். சீன அதிபரின் வருகையை முன்னிட்டு கில்லான் பள்ளத்தாக்கு மற்றும் புத்ராஜயாவில் செவ்வாய்க்கிழமையன்றும் இன்றும் சுமார் 30 முதல் 45 நிமிடங்களுக்கு 17 வழித்தடங்களின் சாலையை போலீசார் மூடியிருந்தனர். ஜிஎம் இந்தியன்ஸ் பெருமையுடன் வழங்கும் நகர சம்மிலான் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ 23 27 ஏப்ரல் வரை ஸ்ராம்பான் பிரீமா ஸ்ராம்பான் கேடிஎம் ஸ்டேஷன்ஸ் எதிர்ப்புறம் ஷாப்பிங் செய்ய ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகளை ரசிக்க திரண்டு வாருங்கள். ஜோஹர் பாரு ஜாலான் உங்குப்புவானில் அமைந்துள்ள இந்திய மரபுடைமை மையமானது மாநில இந்திய சமூகத்தின் பங்களிப்புகளை ஆவணப்படுத்தும் ஒரு கலாச்சார அடையாளமாக விளங்கி வருகிறது. 114 ஆண்டுகால பழமை வாய்ந்த அருள்மிகு ராஜமாரியம்மன் தேவஸ்தான ஆலய வளாகத்தில் அம்மையம் கம்பீரமாக வீற்றிருக்கிறது. ஆரம்பகால புலம்பெயர்வு குடியேற்ற முதல் உள்ளூர் கலாச்சாரம் மற்றும் வணிகம் மீதான அதன் தாக்கம் வரை சமூக வரலாற்றின் காப்பகமாக அம்மையம் செயல்படுகிறது. ஜோஹர் பாரு இந்திய சமூகத்தின் வளமான கலாச்சாரம், வரலாறு மற்றும் சமூக பங்களிப்புகளை பாதுகாத்து காட்சிப்படுத்த இந்த மையம் அமைக்கப்பட்டதாக கோயில் செயலாளர் ஜி சேகரன் கூறினார். இந்த இந்திய மரபுடைமை மையத்தின் மூலம் ஜோஹரின் பன்முக கலாச்சார அடையாளத்தை வடிவமைக்க இந்திய மரபுகள் எவ்வாறு உதவின என்பதை நாங்கள் எடுத்து காட்டுகிறோம். இங்கு வரும் பார்வையாளர்கள் பாரம்பரிய இந்திய கலை, ஜவுளி, நகைகள் மற்றும் மதக்கலை பொருட்கள் உள்ளிட்ட மையத்தின் மகத்தான கண்காட்சிகளால் ஈர்க்கப்படுகிறார்கள் என்றும் அவர் கூறினார். ஜோஹரில் இந்திய மொழிகளின் பரிணாம வளர்ச்சியில் இருந்து கலாச்சார நிகழ்ச்சிகள் வரை இந்த மையம் பறைசாற்றுகிறது. 2023 திறக்கப்பட்டதில் இருந்து உள்ளூர் மற்றும் அனைத்துலக பார்வையாளர்கள், குறிப்பாக சிங்கப்பூர், சீனா, தென்கொரியா மற்றும் இந்தியாவில் இருந்து வருகையாளர்களின் அதிகரிப்பை கண்டதாக சேகரன் கூறினார். இந்த இந்திய மரபுடைமை மையம் தினசரி காலை 9 மணி முதல் மாலை 4:30 மணி வரை பொதுமக்களுக்கு திறந்திருக்கும். நுழைவு இலவசமாகும். குவாலலம்பூர் தேசிய பள்ளிவாசலில் கடந்த திங்கட்கிழமையன்று முன்னாள் பிரதமர் டத்தஸ்ரீ நஜீப் ரசாக்கிற்கான பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் SOP எனப்படும் நிர்ணயிக்கப்பட்ட வழக்கமான நடைமுறைகளுக்கு ஏற்பவே இருந்தன. ஒவ்வொரு கைதிக்கும் சொந்த ஆபத்து நிலை இருப்பதாக மலேசிய சிறைச்சாலை துறையின் தலைமை இயக்குனர் டத்தோ அப்துல் அசீஸ் அப்துல் ரசா தெரிவித்தார். ஒவ்வொரு வகை கைதிகளுக்கும் அதன் சொந்த ஆபத்து நிலை இருப்பதால் நிர்ணயிக்கப்பட்ட வழக்கமான நடைமுறைக்கு ஏற்பவே நாங்கள் இணங்க வேண்டியுள்ளதால் கைதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என அவர் கூறினார். எனவே நஜீப் மீதான சிறைத்துறையின் கட்டுப்பாடு மிகவும் கடுமையாக இருந்தது என்ற குற்றச்சாட்டு எழ வேண்டிய அவசியமில்லை. கைதிகளின் பாதுகாப்பின் அளவை நாங்கள் வலுப்படுத்த விரும்புகிறோம் என அப்துல் அசீஸ் விளக்கமளித்தார். முன்னதாக கடந்த திங்கட்கிழமை தேசிய பள்ளிவாசலில் 5வது பிரதமர் துன் அப்துல்லா அமாட் படாவிக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்காக நஜீப்பிற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது. வான் MDB வழக்கு விசாரணை நீதிபதி டத்தோ கோலின் லாரன்ஸ் செக்யூரா முன்னிலையில் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது துன் அப்துல்லா படாவியின் நல்லுடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு 72 வயதான நஜீப் அனுமதிக்கப்பட்டார். தேசிய பள்ளிவாசலில் நஜீப் இருந்தபோது மலேசிய சிறைச்சாலை துறையின் பாதுகாப்பு கட்டுப்பாடு மிகவும் கடுமையாக இருந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. மலேசியாவின் எதிர்கால பணியாளர்களை உருவாக்கும் கடப்பாட்டில் UMW டொயோட்டா மோட்டார் சென்றியான் பெர்ஹாட்
டிடேப் எனப்படும் டொயோட்டா தொழில்நுட்ப கல்வி திட்டத்தை 25 கல்வி நிறுவனங்களுக்கு விரிவுபடுத்தியுள்ளது. அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கோலலம்பூர் லீ மெரிடியன் ஹோட்டலில் இன்று கையெழுத்தானது. ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதில் கல்வி அமைச்சு, மாய்காவின் டேஃப் கல்லூரி, மாரா, WIT கல்லூரி, கோலலம்பூர் பல்கலைக்கழகம் உள்ளிட்டவையும் அடங்கும். இந்த ஒத்துழைப்பின் வாயிலாக அடிப்படை பயிற்சியை கொடுத்து வேலை சந்தைக்கு மாணவர்களை துணிச்சலோடு தயார்படுத்துவதே தங்களின் முக்கிய நோக்கம் என UMW டொயோட்டா மோட்டார் சஞ்சார் பெர்ஹாட் தலைவர் டத்தோ ரவீந்திரன் வணக்கம் மலேசியாவிடம் கூறினார். வெறும் 5 இத்திட்டம் இப்போது 25 பங்காளி நிறுவனங்களை உள்ளடக்கியுள்ளது. அடுத்து அந்த எண்ணிக்கை 40 உயர வேண்டும் என அவர் கூறினார். More than 7,000 ஸ்டூடெண்ட் நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இதில் என்ன இம்பார்ட்டன்ட்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எங்களுக்கு பேசிக் ட்ரைனிங் கொடுக்கணும். பிகாஸ் when these kids are coming out from the institute, அவங்களுக்கு சமயத்தில் படிச்சிரு வேறு, வேலை செய்கிறது வேறு. ஸோ we want to give them confidence. அந்த துணிச்சல் இருக்கணும் கம்பெனியில் வேலை செய்கிற நேரத்தில். பிகாஸ் கல்ச்சர் வேறு மாதிரி இருக்கும். படிச்சிரு வேறு கல்ச்சர், நம்ம வேலை செய்கிற கல்ச்சர். துணிச்சல் இம்பார்ட்டன்ட், டெக்னாலஜி இம்பார்ட்டன்ட். But what is Toyota's concept? We want to increase. முந்தி 5 இன்ஸ்டிடியூட் தான் இருந்துச்சு. இப்போ 25 இன்ஸ்டிடியூட்டுக்கு போயிருக்கோம். And in next 3-4 years ஒரு 40 இன்ஸ்டிடியூட். And we look at every multicultural. That means everybody we train, the Malay, Chinese and Indian. So we want to spend more time, educate them, strengthen them, give them the knowledge. இவ்வேளையில் இன்றைய புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒரு சரித்திரபூர்வமான நிகழ்வு என டேஃப் கல்லூரியை நிர்வகிக்கும் மாய்காவின் MIED கேபிட்டல் சன்றாம் பெர்ஹாட்டின் இயக்குநர் டத்தோ அசோஜன் வர்ணித்தார். மற்ற தொழில் பயிற்சி கல்லூரிகளை காட்டிலும் UMW டொயோட்டாவின் பயிற்சி திட்டம் தனித்துவம் வாய்ந்தது என்றும் அவர் கூறினார். இந்த நிகழ்வானது ஒரு சரித்திரபூர்வமான நிகழ்வு என்று சொல்லலாம். ஆரம்பத்தில் 2005ஆம் ஆண்டிலிருந்து இந்த UMW டொயோட்டாவுடன் இந்த கல்வி திட்டத்தை டேஃப் மேற்கொண்டு வந்திருக்கின்றது. அதன் வழி ஏறக்குறைய இதுவரை ஏறத்தாழ 3000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இந்த UMW டொயோட்டா மூலம் கல்வி திட்டத்தில் பங்கு பெற்று பல பேர் UMW டொயோட்டாவில் தொழில் புரிந்து வருகின்றனர். இது டேஃப் மூலமாக கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய வெற்றி. அந்த சரித்திர நிகழ்வானது இன்று மேலும் தொடரும் வண்ணம் இன்று இந்த கையொப்பமிடும் நிகழ்வு இனிதே நடைபெற்றது. நம்ம என்ன கேட்டுக்கிறோன்னு சொன்னால், வெளியில் இருக்கும் இளைஞர்கள் சில வேளையில் சில தொழில் பயிற்சி கல்லூரிகளுக்கு நம்ம போகிறோம். ஆனால் எந்த அளவுக்கு அந்த தொழில் பயிற்சி கல்லூரியில் வேலை வாய்ப்பு இருக்கின்றது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான இன்று நடைபெற்றிருக்கும் இந்த UMW டொயோட்டாவுடனான கல்வி திட்டமானது வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் வண்ணம் அவங்க பயிற்சி பெற்ற பிறகு அவர்களுக்கு UMW டொயோட்டாவில் வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தும் வண்ணம் இந்த நிகழ்வு இன்று அமைந்திருக்கின்றது. இந்த திட்டத்தின் மூலம் டேஃப் கல்லூரியில் படித்த மாணவர்களுக்கு UMW டொயோட்டாவில் வேலை வாய்ப்பு உறுதியாகும் என ஸ்ரம்பான் டேஃப் கல்லூரியின் நிர்வாகி டத்தோ இப்ராஹிம் ஷாவுல் அமீத் தெரிவித்தார். புதிய தொழில்நுட்பங்கள், குறிப்பாக EV எனப்படும் மின்சார வாகனங்களை உட்படுத்திய பயிற்சிகளும் மாணவர்களுக்கு வழங்கப்படுவது சிறப்பு அம்சம் என இப்ராஹிம் கூறினார். ஒரு 25 கல்லூரி கலந்துக்கிட்டாங்க. அதில் அதிகமான கல்லூரி அரசாங்கத்தோட கல்லூரி. ஆனால் தனியார் நிர்வாகம் கல்லூரி ஒரு 3-4 கல்லூரி தான் கலந்துக்கிட்டாங்க. ஓகே, அதில் நம்ம டேஃப் கல்லூரியும் டொயோட்டா தேர்ந்தெடுத்து நம்மளையும் அவங்க கூட சைனிங் செரிமனியில் கலந்துக்கிட்டு இன்றைக்கி நம்ம சைனிங் செரிமனி செஞ்சிட்டோம். ஆகவே இன்றைக்கி இந்த நாள் ஒரு சரித்திரபூர்வமான நாள். இந்த வேளையில் கண்டிப்பாக எங்களோட மாய்கா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ டத்தோ ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்களுக்கு எங்களோட நன்றியும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக்கொள்ள நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சைனிங் செரிமனி எதுக்காக டொயோட்டா நம்ம கூட செஞ்சாங்கன்னா, ஒன்றாவது குறிப்பாக நம்ம டேஃப் கல்லூரியில் மாணவர்கள் படித்து முடித்த பிறகு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, அதான் முக்கியம். ஒரு மாணவர் ஒரு கல்லூரியில் படித்தாருன்னா அவருக்கு வேலை கிடைக்கணும். ஆகவே இன்றைக்கி நம்ம டேஃப் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு வேலை டொயோட்டாவில் கிடைக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றது. அது ஒன்றாவது. இரண்டாவது
குறிப்பாக வந்துட்டு நியூ டெக்னாலஜி, புதிய ஈவி காடிலாம் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த டெக்னாலஜியும் வந்துட்டு டொயோட்டாக்கு வந்துச்சுன்னா அதையும் வந்துட்டு அவங்க நம்ம டேஃப் கல்லூரியில் கண்டிப்பாக நம்மளுக்கு உதவி செய்வாங்க. இன்றைய தேதிக்கு UMW டொயோட்டா நிறுவனம் TTAP திட்டத்தில் கிட்டத்தட்ட 20 மில்லியன் ரிங்கிட்டை முதலீடு செய்துள்ளது. இது மலேசியா முழுவதும் சுமார் 7,000 திறமையான பட்டதாரிகளை உருவாக்க உதவியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கடுமையான வரியை உயர்த்தியதை தொடர்ந்து சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள வர்த்தக போர் நாளுக்கு நாள் தொடர்ந்து மோசமடைந்து வருகிறது. இந்த நெருக்கடியின் உச்சகட்டமாக சீன அதிபர் ஜி ஜின்பிங் மலேசியாவுக்கு மேற்கொண்ட அதிகாரப்பூர்வ வருகையை அமெரிக்காவின் அரசியல் விமர்சகர் பில் ஓ'ரீலி மோசமாக கேலி செய்துள்ளதோடு சீன பொருட்களை வாங்குவதற்கு மலாய்க்காரர்களிடம் பணம் இல்லை என்று கூறியிருக்கிறார். Chinese President Xi Jinping is going to Vietnam, Malaysia, and Cambodia. Hey, President Xi, let me just break it to you. Those folks have no money at all. Okay, they cannot help you. They're not gonna buy your stuff because they don't have any money. All right, and so I don't know why you're going there because. Man, now maybe he's trying to sneak in Chinese goods under the Vietnamese label, but that's going to be easily exposed. So I don't even know what this is. You know, if China loses the U.S. market, and I still believe there's going to be a détente here, it's hosed. It's just screwed. Because we have the money. We buy the stuff. The Malays aren't going to buy your stuff. They don't have any money. சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் மலேசியா, வியட்நாம் மற்றும் கம்போடியாவிற்கான அதிகாரப்பூர்வ வருகையை கேலி செய்ததோடு இந்த தென்கிழக்காசிய நாடுகளுக்கான சீனாவின் தொடர்புகளின் பொருளாதார மதிப்பையும் ஓ'ரீலி கேள்வி எழுப்பியுள்ளார். அந்த மக்களிடம் பணமே இல்லை, அவர்களால் உங்களுக்கு உதவ முடியாது, அவர்களிடம் பணம் இல்லாததால் அவர்கள் உங்கள் பொருட்களை வாங்கப் போவதில்லை என்று அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கு சவால் விடுக்கும் வகையில் ஓ'ரீலி எக்ஸ் கிளிப்பில் பதிவிட்டுள்ளார். அனைத்துலக பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நெருக்குதலை தவிர்க்கும் முயற்சியாக சீன தலைவர் குழப்பமடைந்துள்ளார் என ஃபாக்ஸ் நியூஸின் முன்னாள் தொகுப்பாளரான ஓ'ரீலி கூறினார். ஒருவேளை வியட்நாமிய லேபலில் கீழ் சீன பொருட்களை பதுக்கி வைக்க ஜி அங்கு செல்கிறார், ஆனால் அது எளிதில் அம்பலப்படுத்தப்படும். எங்களிடம் பணம் இருக்கிறது, நாங்கள் பொருட்களை வாங்குகிறோம், ஆனால் மலாய்க்காரர்கள் உங்கள் பொருட்களை வாங்கப் போவதில்லை, அவர்களிடம் பணம் இல்லை என்று ஓ'ரீலி தெரிவித்திருப்பது ஆசிய நாடுகள் மீதான அவரின் கீழ்த்தரமான எண்ணத்தை வெளிப்படுத்தியுள்ளது. அமைச்சுகளில் இந்திய அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களின் எண்ணிக்கை மிக குறைவாக இருப்பதாக நாடாளுமன்ற மேலவையில் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் ஆர் அருணாச்சலம் கேள்வி எழுப்பியுள்ளார். குறிப்பாக உள்துறை அமைச்சு, சுகாதார அமைச்சு, கல்வி அமைச்சு, உயர்கல்வி அமைச்சு போன்றவற்றில் பணியில் உள்ளவர்களை இனவாரியாக பட்டியலிடுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். தமக்கு வழங்கப்பட்ட எழுத்துப்பூர்வ பதிலை அடிப்படையாக கொண்டால் இந்த 4 அமைச்சுகளிலும் வேலை செய்வோரில் வெறும் 4 விழுக்காட்டினர் மட்டுமே இந்தியர்களாவர். நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் இந்தியர்கள் 7 விழுக்காடாக இருக்கும் நிலையில் அதைவிட குறைவாகவே அரசு பணிகளில் நம்மவர்கள் உள்ளனர். இனிவரும் காலங்களில் அரசாங்க துறைகளில் இந்தியர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க சில முக்கிய பரிந்துரைகளையும் லிங்கேஷ் முன்வைத்துள்ளார். இந்திய சமூகம் மற்றும் பள்ளிகளை இலக்கு வைத்த ஆட்சேர்ப்பு, இந்திய இளைஞர்களுக்கு தொழில்துறை பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்புகளை ஒதுக்குவது, பொது சேவைத்துறை வேலைகளுக்கான உபகார சம்பளம் மற்றும் பயிற்சி வாய்ப்புகளை ஏற்படுத்துவது ஆகியவை அவற்றில் அடங்கும். இது தவிர சிறுபான்மையினருக்கான இடஒதுக்கீட்டை கண்காணிக்க நாடாளுமன்ற தேர்வுக்குழு அமைக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு அமைச்சிலும் பணியாளர் பன்முகத்தன்மை குறித்து ஆண்டறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் பரிந்துரைத்தார். அரசு பணி அது சேவை செய்யும் மக்களை பிரதிபலிக்க வேண்டும். இது பாராபட்சம் பற்றியது அல்ல, நியாயத்தை பற்றியது என்றார் அவர். ஒவ்வொரு மலேசிய குழந்தையும் இந்நாட்டிற்கு சேவை செய்வதில் தங்களுக்கு எதிர்காலம் இருப்பதாக உணர வேண்டும் என டாக்டர் லிங்கேஷ் வலியுறுத்தினார்.